நாம் இப்போ குரு பயிற்சி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த குரு பயிற்சி பலனில் மேச ராசிக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரிஷப ராசிக்கு நம்ம பார்க்கணும். ரிஷப ராசிக்காரங்க இவ்வளோ நாளாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க இருந்திருப்பாங்க, ஃபாரின் போனவங்க போயிருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடத்தியிருப்பார் போன தடவை. இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் ஒரு கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 7ஆம் இடத்தை பார்க்குறதுனாலேயே சந்திக்கிறவங்க எல்லாருமே ஒரு நல்ல மனிதர்களை நீங்கள் சந்திப்பீங்க. நீங்கள் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுற நிலைமையில் இருப்பீங்க. முக்கியமாக ஒரு கௌரவம், அந்தஸ்து, அங்கீகாரம், அடையாளம் இது உங்களுக்கு கிடைக்க போகுது. 5ஆம் இடத்தை குரு பார்த்து அதிர்ஷ்டத்தை முதல்ல கொடுக்க போகிறார். என்டர்டைன்மெண்ட்டே இல்லாமல் போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பீங்க. இப்போ 2024 to 25 பார்த்தீங்கன்னா நல்ல என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். ஒரு சினிமா கூட என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சினிமாவுக்கு போகிற விஷயங்கள்லாம் நடத்தும். அப்படின்னா பாருங்கள், காசு இருக்கும் கையில், நல்ல பணம் புழங்கும். அது வரையும் ஒரு சந்தோஷப்படணும். நம்ம காசை நல்லபடியாக கொடுப்பாரு. தேவையான விஷயங்களுக்கு நல்ல செலவு பண்ணுறதுக்கு நிறைய பணத்தை கொடுப்பாரு. இப்போ 8ஆம் அதிபதி 6ல் மறைவார். 8ஆம் அதிபதி 6ல் மறைஞ்சு உங்கள் லக்னத்திலே இருப்பார். அப்படிங்கிறப்ப பண விஷயங்களில் குறைபாடே இருக்காது. நல்ல காசு நிறையா கிடைக்கும். இதில் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது பார்ட்னர்ஷிப்பு அது இதுன்னு சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணுறத ஒரு 1க்கு 4 தடவை யோசித்து செய்யுங்க. நண்பர்களோடு சேர்ந்து ஏதாவது பார்ட்னர்ஷிப்பு, தொழில் பண்ணுவோம் செய்வோம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணினீங்கன்னா நாளை பின்ன பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து அப்படியே பல பிரச்சனைகளுக்கு அது உள்ளாகும். அது ஒரு வருஷம் கழித்து இதை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிற உண்மைகள் உங்களுக்கு புரியும். 8ஆம் அதிபதியும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியும் குருவே தான். அவர் லக்னத்தில் இருக்கார். 8ஆம் வீட்டு வேலையை இப்போ செய்ய மாட்டேங்கிற நிலையில் இப்போ நல்லா இருக்கிறாரு. நல்லா இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் அது இது நிறைய விஷயங்களில் முதலீடு போட்டு நண்பர்களோட சேர்ந்து ஏதாவது வேலையெல்லாம் பார்த்துட்டீங்க. ஒரு வருஷம் கழித்து அது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருந்துட்டு 8ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ நண்பர்கள் ரீதியாக பல பிரச்சனைகள் உள்ளாகும். இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள விஷயங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். நீடித்த விஷயங்களாக இருந்துச்சுன்னா நண்பர்களோட சேர்ந்து ஒரு கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போகிற விஷயங்கள்லாம் பண்ணிட வேண்டாம். எப்பொழுதுமே ஒரு ராசி பலன் நம்ம கேட்குறோம் அப்படின்னா நல்லதை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, அல்லதையும் சொல்லணும். அதனால தான் உங்களுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை மாதிரி இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன். குரு நல்ல பாக்கியத்தை கொடுக்குற சூழ்நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 8ஆம் அதிபதி தான் பாக்கியத்தை கொடுக்குறாருங்கிறத நம்ம பார்க்கணும். 8ஆம் அதிபதி பாக்கியத்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு லக்னம் கடக லக்னமாக இருந்துச்சுன்னா பெரிய தொந்தரவுகளுக்கு உள்ளாகும். கடக லக்னமாக இல்லாதவங்களுக்கு கம்மியான தொந்தரவு இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அதுவும் இப்போ உள்ள நேரத்துக்கு அது தெரியவே தெரியாது. இந்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப நன்மைகள் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு வருஷம் கழித்து தான் அந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு கொண்டு போகும். அதனால் முன்ஜாக்கிரதையாக கொஞ்சம் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யுங்க. உங்களுடைய ரிஷப ராசிக்கு சனி 9, 10க்கு அதிபதி 10ஆம் வீட்டில் நல்லா பலமாக இருந்து நல்ல தொழில் தொடங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவார். மிஷினரியை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இயக்குற இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். கட்டிட தொழில்களில் ஈடுபடுறவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனமாக இருந்து எவ்வளவு முதலீடு போடணும், திரும்பி எவ்வளோ நாளில் அந்த பணத்தை எடுக்கணும், எல்லாத்தையும் ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருந்தால் பிளான் போட்டு பண்ணுங்கள். ஒரு வருஷத்தை தாண்டி கொண்டு போயிடாதீங்க. 12ஆவது மாதத்துக்கு பிறகு சனி உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு வருவார். 11ஆம் வீட்டில் உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பார். குருவும் பார்ப்பார், சனியும் பார்ப்பார் 5ஆம் வீட்டை. அந்த நேரத்தில் 12ஆவது மாதத்துக்கு பிறகு பிள்ளைகளோட படிப்பு நிலையெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. சனி பார்க்கறதுனால சில கஷ்டங்களும், குரு பார்க்கறதுனால சில நன்மைகளும் ஏற்படும். குழந்தைகள் ரீதியாக 1க்கு 4 தடவை ஒரு விஷயங்களையும் யோசித்து செய்யணும். ஸ்கூலில் சேர்க்கும் போது மாற்றம் வர்ற நிலைமை இருக்குதா என்னங்கிறதெல்லாம் 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு அதை செய்யுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா, திடீர்னு வெளியூர் மாற்றங்கள் ஏதாவது அம்மா அப்பாவுக்கு வரலாம். அது மாதிரி சூழ்நிலையில் முன்னாடியே அதை கவனித்து நீங்கள் பண்ணணும். 1ஆம் தேதி 5ஆவது மாதம் 2024க்கு பிறகு குரு மாறின பிறகு அம்மாவினுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு தரும். இப்பயே லைட்டாக ஆரம்பிக்கும். உங்களுடைய அம்மாவின் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை. பிள்ளைகளுடைய படிப்பில் இப்போ கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் குரு பயிற்சி ஆன பிறகு நல்ல படிப்பை தரும், நல்ல ஒரு வளர்ச்சியை தரும். இப்போ குருமார்கள்ட்டெல்லாம் நல்ல பேர் வாங்குகிற விஷயங்கள்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்குற விஷயங்கள்லாம் பண்ணும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுப்பாரு. அதே சமயத்தில் 8ஆம் அதிபதி உங்களுடைய தந்தை ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த தந்தை ஸ்தானத்தை அதிபதிங்கிற சனி பகவானும் 10ஆம் இடத்துல ரொம்ப பலமாக இருக்கிறார். பலமாக இருந்தால் எப்போதுமே சனி பகவான் பலமாக இருந்தால் கெடுதல் தான் செய்வார், நல்லதெல்லாம் செய்ய மாட்டார். ஆனால் 9, 10 அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிற ஒரு சூழ்நிலையில் தொழில் ஸ்தானத்தில் நல்லபடியாக வெற்றியை கொடுத்துட்டு அப்பாவுக்கு உடல்நிலையில் பாதிப்பெல்லாம் கொடுப்பார். கவனமாக இருங்க.
இந்த வர்ற சித்திரை மாதத்தில் சூரியன் ஃபுல்லாக உச்சமாக இருப்பார். அந்த மாதிரி உச்சமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு தந்தை ஸ்தானம் அப்படிங்கிற இடத்த குரு பார்க்கறதுனால இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வேணால் தந்தைக்கு இருக்கும். ஆனால் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் பண்ணாது. அதே சமயத்தில் 4ஆம் அதிபதி அப்படிங்கிற இடம் வந்து உங்களுக்கு சூரியன் தானே, அந்த இடமும் 12ஆம் வீட்டுக்கு வராருல. அதனால் அம்மா அப்பாவுக்குள்ளே கொஞ்சம் மன கஷ்டங்கள் ஏதாவது வர்ற மாதிரி இருக்கும். அதையும் கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா அப்பா கிட்டேயே சண்டை போடுற சூழ்நிலை ஏற்படுத்திடும். அவங்கள்ட்ட கொஞ்சம் சண்டை போடாமல் இருங்க. படிக்கிற வயதில் உள்ளவங்க நல்லா படிப்பாங்க. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திடீர்னு திருமணத்து ஏற்பாடுகள்லாம் நடக்கும். திடீர் திருமணம் நடக்கிற விஷயங்களை அந்த குரு கொடுப்பார். உங்களுடைய ரிஷப லக்னத்துக்கு குரு வந்து ஒரு சுமாரான உதவி செய்கிறவர் தான். அவர் வந்து 11ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறதுனால நண்பர்கள் ரீதியாக எந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நன்மை நடந்தாலும் 1க்கு 2 தடவை யோசித்து அந்த நன்மையை சராசரியாக எப்படி பயன்படுத்தணும், அதிகமாக யூஸ் பண்ணிடாமல். ஒரு கடனே ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்து தொழில் பண்ணுவோம் 2 பேரும் சேர்ந்து அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வேண்டியதில்லை அப்படின்னு முதல்ல முடிவெடுங்க. அப்படி பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம பின்னாடி ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம பிரிச்சுக்கிற அளவுக்கு உள்ள ஐடியா நம்மள்ட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, நம்ம எப்படி பண்ண போகிறோம், பின்னாடி ஏதாவது பிரச்சனைனா நம்ம எப்படி அதை சமாளிக்க போகிறோன்னு முன் பிளான் பண்ணி அந்த விஷயங்களை செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாத காலத்துக்குள்ளே உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடத்திட்டு போவார். ஏதாவது வீடு கட்டுறதுக்கான விஷயங்கள்லாம் இயக்கிவிட்டு திரும்பி என்னென்னா குருவின் பார்வை வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு படாது. அந்த நேரத்தில் வீடு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வைக்கும் சில நேரத்தில். ஏன்னா 8ஆம் அதிபதி அந்த வேலையும் செய்வார். அதனால் முன் பிளான் பண்ணி அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும். என்ன பண்ணணும், கொஞ்சம் பேலன்ஸ் வச்சு இவ்வளோ காசு சேர்ந்த பிறகு தான் இந்த வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பாதியில் நிப்பாட்டி போட்டுற வேண்டாம். உங்களுக்கு பக்கத்தில் அண்டை அயலார்கள் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ளவங்க பழகிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்கள்ட்டெல்லாம் ஸ்பீச்சை வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நடக்கிற நேரம் பார்த்திங்கன்னா புதன் உங்களுக்கு தன் வீட்டுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் பகை வீட்டில் தான் புதன் இருக்கிறார். ஆனால் புதன் பெரிய கெடுதல் பண்ணுற ஆள் கிடையாது. என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் அதிகமாக பேசாமல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். குரு வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வந்து இருந்து இப்போ உங்கள் லக்னத்துக்கே வராரு. அந்த இடத்துல இப்போ ராகு போய் உட்காந்துருக்கிறாரு. ராகு வந்து குரு மாதிரியே மாறி வேலை செய்வார் 11ஆம் வீட்டில். அந்த குரு மாதிரியே வேலை செய்கிறதுனால செவ்வாய் இப்போ வந்து சேர்ந்துருக்கிறாங்க. கட்டிட தொழில்கள் இந்த மாதிரி பெரிய முதலீடுகள் போடுறவங்க கொஞ்சம் நல்ல கவனமாக வேலை செய்யணும். அவங்க நண்பர்கள் வந்து இந்த நேரத்துக்கு சரியாக இருந்தால் கூட பின்னாடி ஏதாவது அவங்களால உங்களுக்கு மன கஷ்டம் வராத அளவுக்கு நடந்துக்குங்க. ஃபாரினில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ திரும்பி சொந்த ஊருக்கு வர்ற விஷயங்களை இயக்கும். கணவன் மனைவி ஒன்றா இருக்கிற விஷயங்களை இயக்கும். சந்தோஷமாக இருப்பீங்கிற மாதிரி இருக்குது. இது நல்ல ஒரு பொற்காலமாகவே உங்களுக்கு அமையும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா வீண் விரயங்களும் பிரச்சனைகளையும் அதிகமாக தான் வச்சுருந்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டையே 12ஆம் வீட்டிலேருந்து பார்த்தாரு. ஃபாரின் போயிட்டு அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நிறைய சண்டை சச்சரவுலாம் நடத்தியிருக்கும். இனிமேல் ஊருக்கு வருவீங்க, 2 பேரும் கலந்து பேசிக்குவீங்க, பிரச்சனைகள் எல்லாமே குறையும் உங்களுக்கு. பொதுவாகவே ராசிப்படி பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 5, 7, 9ங்கிற இடங்களை அவர் பார்ப்பார். அது மாதிரி பார்க்கும் பொழுது பாக்கியத்தை கொடுப்பார். அதே சமயத்தில் 8ஆம் அதிபதி பாக்கியத்தை கொடுத்தா எப்படி கொடுப்பார் அப்படிங்கிற ஆங்கிளில் கொடுப்பார். அதாவது ஒரு ஃபண்டு ஏதாவது உங்களுக்கு பேலன்ஸ் வர வேண்டியது இருக்குன்னா அது கிடைக்கும். எல்ஐசி பணம் இந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. லோன் போட்டு வண்டி வாங்குகிற விஷயங்களை பண்ணும். லோன் போட்டு வீடு கட்டுற விஷயங்களை பண்ணும். ஒரு பிள்ளைகளுக்கு லோன் போட்டு பெரிய ஒரு உயர்கல்விக்கு படிக்கிறதுக்கு லோன் போட்டு வாங்கிய விஷயங்களெல்லாம் பண்ணும். அந்த மாதிரி லோன் விஷயங்கள்லாம் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக பண்ணும். பேங்கில் லோனை எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கும் லோன் கிடைக்கும். சகோதரர் முறைகள்லையும் ஒன்றும் பிரச்சனைகள்லாம் வராது. இனிமேல் ஏற்கனவே சண்டை சச்சரவுகள் இது மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சரியாயிடுவாங்க. ஏதாவது கோர்ட்டு கேஸு இது மாதிரிலாம் இருக்கவங்களுக்குன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும். இதனால் வரை உங்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கலாம் எல்லாமே சமாதானம் ஆகிடுவாங்க. உங்களை ஒரு பெரிய ஒரு மதிப்பு மிக்க மனிதராக நம்ப போகிறாங்க. இந்த வருடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து, நல்ல ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு ஒரு அடையாளம், அது மாதிரி உள்ள விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குழந்தைகள் ரீதியாகவும் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஒய்ஃபோடையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. குடும்பத்தோட நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் நிறையா கலந்துக்க போகிறீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் இதில் பண்ணியே தீரும். பரிகாரங்கிறது சில பேர் கேட்பாங்க. இதுக்கு பரிகாரம் லாஸ்ட்டாக சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் விருப்பப்படி உங்கள் கோயிலுக்கெல்லாம் போங்க.
என்னுடைய விருப்பம் எப்படின்னாக்கா, இந்த கோயில்களுக்கு போகிறதுங்கிறது நம்மளுடைய ஆத்மாவை சுத்தம் செய்து கொள்வதற்காகத்தான். நாம் வந்து பிறப்படுத்ததே வந்து ஏதோ ஒரு பாவங்கள் பண்ணி தான் பிறப்படுத்திருக்கோம். அப்போ வந்து ஏதோ ஒரு ஜீவராசிகளுக்கு நம்ம நல்லது செஞ்சே ஆகணுங்கிற கண்டிஷனில் இருக்கிறோங்கிறது தான் உண்மை. ரிஷப ராசியில் போய் இந்த ராசி விழுவதுனாலே அம்மா ரீதியாக சில விஷயங்களை ரொம்ப பாசத்தோடு உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கர்மாவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அம்மா வந்து ஒரு கால் அமுக்கி விடுறது, அம்மாவுக்கு கால் அமுக்கி விடுறது தான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி அம்மா இல்லைங்க எனக்கு, சில பேர் சொல்லுவாங்க அம்மா எனக்கு இல்லை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு சென்று அங்கே ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுவே வந்து ஒரு பெரிய பரிகாரம். சாப்பாடு வாங்கி கொடுங்க, உங்கள் கையால் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு போய் கொடுங்க. எல்லாருக்கும் நல்லா உதவணுங்கிற எண்ணம் உள்ள ஒரு இடத்துல தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, எல்லாருக்கும் உதவணும்னு. ஆனால் அதுக்கான தனம் என்கிட்ட நம்மள்ட்ட இல்லையே, பண வசதி இல்லாமல் இருக்குதே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற எண்ணம் தான் உங்கள்கிட்ட இருக்கும். அதுக்கான நேரம் இப்போ வந்து வரப்போகுது. அந்த காசு பணம் கிடைக்கிறது நல்ல ஆங்கிளில் நீங்கள் செலவு பண்ணுங்கள். அதை வயதானவங்க ரோட்டில் எங்கேயாவது ஓரமாக உட்காந்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இறங்கி டக்குன்னு அவங்களுக்கு போய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போங்க. அதுதான் அவங்களுக்கு பரிகாரமே. கோயில்களுக்கு போகிறதுங்கிறது வந்து நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை சுத்திகரிப்பு செய்யுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து பண விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்காது, குடும்ப விஷயங்களை பிரச்சனைகளை கொடுக்காது. ஏன்னா 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், அதில் வந்து புதன் தான். அது கம்யூனிகேஷனை தப்பாக பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிடணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, குருமார்கள் பேச்சை வந்து சில பேர் கேட்க மாட்டீங்க. இவங்க வந்து அதெல்லாம் கேட்கணும். ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் என்ன முடியாதோ அதை பண்ணுறது, அதுக்காக தான் நம்ம பிறப்பெடுக்கிறோம். குருமார்கள் அப்படிங்கிறது யாருன்னா, சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, பெரிய ஆளுங்க யாராவது அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை கேட்காம இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுக்கணுங்கிற விஷயங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் ரிஷபராசிக்காரங்க எல்லாத்தையும் கேட்பாங்க, ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. நீங்கள் அதை கேட்டுக்கங்க, அதுவே ஒரு பெரிய பரிகாரம். கோயில்களுக்கு போனீங்கன்னா ஆயில் வாங்கி கொடுங்க, பூ வாங்கி கொடுங்க. இது 2 பண்ணுங்க. ஆயில் மெயினாக நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லது உங்களுக்கு. ஆயில் எதுக்கு உங்களுக்கு வாங்கித்தர சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுடைய ராசிக்கு 9, 10 குடையவன் சனி தான். அந்த சனி பகவான் சம்மந்தப்பட்ட எண்ணெய் வாங்கி கோயில்களுக்கு கொடுத்தீங்கன்னாலே போதுமானது. இதுதான் அதுக்கான பரிகாரம். கோயிலுக்கு எனக்கு பரிகாரம் சொல்லுங்கிறது இதுதான் பரிகாரம். மற்றபடி இது நீங்கள் வந்து உணவு ரீதியாக சில விஷயங்களெல்லாம் வந்து பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். மற்றபடி இந்த ஒரு வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலமாகவே அமையப்போகுது. நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அமைக்கிங்க. நம்மளுடைய பதிவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த பதிவில் நம்ம வந்து சந்திப்போம். அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சில லெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கும் வந்து நிறைய நன்மைகள் நடக்கிற மாதிரியே காமிச்சிருக்குது ஜாதகம். அதுவே வந்து பின்னாடி தொந்தரவு வரக்கூடாது. இப்போ உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் சொன்னோமோ அது பின்னாடி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கும் சில விஷயங்களை சொல்லியே தீரணும். அதை நம்ம மறுபடியும் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.